பெரம்பூர் தொகுதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சே அந்த தொகுதி இல்லாமல் இன்னொரு தொகுதி நிற்கவும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. செல்வி ஜெயலலிதா மாதிரி 2 தொகுதி கூட நிற்கலாம். இதில் என்னென்னா, இந்த வின்னிங்கிறதை விட ஓட்டு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதும் ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதையுமே அவங்க பார்க்கப்படுவாங்க. திரு பண்டோட்டி ராமச்சந்திரன் போன்றவர் வந்து கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா நம்ம லிஸ்ட் எடுக்க முடியாதுன்னு தான். ஏன் அவர் இப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் ஒரு பயந்தாங்கொல்லி மாதிரி அப்படிதான். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர் ஸ்ட்ராங்காக நின்று எந்த பொசிஷனும் எடுத்தது கிடையாது. அவருடைய செயல்பாடுக்கு வந்து நெகட்டிவாகப்பட விஷயத்தில் இவருக்காக காத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி திரு பண்டோட்டியார் ஆரம்பிக்கிறார். நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் தன்னெழுச்சியாக தொண்டர்கள் வராங்க, கூட்டம் வராங்க, அது வந்து விஜய்க்கு தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. சரி, இது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, சினிமாக்காரங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும் வரும். அந்த சினிமாக்காரை வச்சு தான் திமுக வளர்ந்தது. அந்த சினிமாக்கார் தான் எம்ஜிஆர் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதே ஒரு இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல. இக்னோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸில் திரு விஜய் அவர்கள் இல்லை. அவர் ஒரு பெரிய சக்தியானன்றதை ஒத்துக்க வேண்டிய கண்டிஷனில் தான் எல்லா கட்சியும் இருக்குது. பட் இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இதை வந்து இக்னோர் பண்ண பார்க்குறாங்க. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளுமே இளைஞரின் மாநாடுன்னு ஒன்று நடத்துவாங்க, பலத்தை காட்டுன்ற பேரில். ஆனால் இந்த தடவை திமுகவே இத்தனை இளைஞரின் மாநாடு நடத்துகிறாங்க. இப்படி விஜய்க்கு கூட்டம் வர மாதிரி எங்களுக்கும் கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தேவா. அவர் புதுசு, அவர் ஆண்ட கட்சி இல்லை, ஆள்ற கட்சி இல்லை. இந்த தடவை அவர் ஓட்டை வந்து தக்க வச்சுட்டாருன்னா அவர் பெரிய சாதனையாளராக நான் பார்க்குறேன். திரு விஜய் மாதிரியான ஆட்கள் வந்ததுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி வந்து வீக் ஆகாமல் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லை 0.1% அவர் அதிகமாக வாங்கிட்டா கூட அவர் வந்து ஒரு பெரிய லீடராக வந்துடுவார்ன்றது இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சார்பில் ஒரு வியாசர்பாடியில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அங்கே வந்து ஆதவர்ஜன் நிறையா பேசினாரு. அங்கே ஒரு தொகுதி ஒன்று சொல்லியிருந்தார் சார். அது நீங்களும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. எப்படி சார் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி கணிக்க முடியுது? நமக்கு வந்து சோர்ஸ் அப்படிப்பா. இப்போதைக்கு பெரம்பூர் தொகுதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதி இல்லாமல் இன்னொரு தொகுதி நிற்கவும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. செல்வி ஜெயலலிதா மாதிரி 2 தொகுதி கூட நிற்கலாம். அது கூட விரைவில் தெரிய வரும். இப்போதைக்கு பெரம்பூர் தொகுதி கன்ஃபார்ம் சென்னையில். அங்கே இன்னொரு விஷயமும் பேசியிருக்காங்க சார். என்னன்னா, எங்கெல்லாம் வறுமை அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் ஏழ்மை அதிகமாக இருக்குது அப்படின்ற இடத்துல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரல. அரசியல் வந்து எல்லா கூட்டல் கழித்தல் கணக்குகளும் சேர்ந்தது தான். வறுமை இருக்கிறவங்க அவங்க தான் ஓட்டு அதிகமாக போடுவாங்க க்யூவில் நின்று. அதெல்லாம் ஒரு கன்சிடரேஷன் ஒன்று. அதே மாதிரி அங்கே சமுதாய மக்கள் ஓட்டுகள்னு சொல்லியிருக்கும். இப்போ கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் ஓட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது, இளைஞர்களுடைய ஓட்டு. ஒரு தலைவர் நிற்கிறாங்கன்னா அது இதெல்லாம் கணக்கு பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் போய் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஸோ நம்ம நின்னா ஷார்ட்டாக வின் பண்ணுவோன்ற கணக்கு எங்கே இருக்குது. இதில் என்னென்னா, இந்த வின்னிங்கிறதை விட இந்த ஓட்டு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸு வந்து எவ்வளோ இருக்குன்றதும் ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதையுமே அவங்க பார்க்கப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இப்போ முந்தி இருக்கிறது வந்து பெரம்பூர் தொகுதி இவருக்கு இதுவாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக திரு விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரேன். நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட அந்த நிகழ்வு நடந்த இடத்துல தான் நான் இருந்தேன் சார். அங்கே வந்து பார்க்குறப்போ இளைஞர்கள் அதிகமாக வராங்க சார். வெளியில் கூட நிறைய கூட்டம்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நீ டிவிக்கோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லை சார். பாலுங்க ஆனவன தேவா வந்து ஸ்லிப்பர்ஸ் செல்லுன்றாங்க. நீ நேற்று தான் இருந்தன்ற. நம்ம வீடு பக்கத்துல தான் அது நடந்திருக்கு. ஸோ அதனால சொன்னேன். தவிர்க்க முடியாத சக்தி தான் தேவா. இப்போ நம்ம என்னதான் ஒரு சார்பு இருந்தாலுமே அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிஷனில் நம்ம தள்ளப்படுறோம். ரியாலிட்டி இதை தான் நான் சொல்கிறேன். விஜய் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ எப்போவுமே வர 10ஓட 1 11ன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியல, சரியா? அதே மாதிரி இப்போ மூத்த அரசியல்வாதி திரு பண்டோட்டி ராமச்சந்திரன் போன்றவர் வந்து கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா, நான் ஏற்கனவே செங்கோட்டையன் போனதையுமே இப்படி தான் நான் பதிவு பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட பண்டோட்டியாரை வந்து நம்ம லிஸ்ட் எடுக்க முடியாதுன்னு தான். ஏன் அவர் இப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் நல்ல அட்வைஸ் திரு ஓபிஎஸ்க்கு கொடுத்துருக்காரு. இப்படி ஜாயின் பண்ணுங்க, இதுதான் சரியாக இருக்கும், உங்கள் அரசியலுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு. ஓபிஎஸ் ஒரு பயந்தாங்கொல்லி மாதிரி
அப்படிதான். ஏன்னா எந்த இடத்துலயுமே அவர் ஸ்ட்ராங்கா நின்னு எந்த பொசிஷனும் எடுத்தது கிடையாது. அவருடைய செயல்பாடுக்கு வந்து நெகட்டிவ் ஆகப்பட பட்சத்தில், இவருக்காக காத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி திரு பண்ருட்டியார் ஆரம்பிக்கிறார். திரு கேப்டன் இருக்கும்போது, பண்ருட்டியார் கூட டிராவல் பண்ற ஒவ்வொரு இன்சிடென்ட்லயுமே அவர் சொல்றத நெறைய நடந்திருக்கு. நான் அது வந்து நெறைய பார்த்துருக்கேன். அந்த நேரங்கள்ல விஷயம் என்னன்னா, அவரு இவ்வளோ தான் வாங்குவோம்னு தெரிஞ்சிருந்தாலும், ஆனா இவ்வளோ இப்படி வருவோன்றது மேடை பேச்சா இருக்கலாம். பட் இங்க பொறுத்தவரைக்கும் அவரு கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி, அவரு எம்ஜிஆருக்கு நிகர். நம்பளே வந்து கூட இவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம பாராளுமன்ற தேர்தல் அப்பலாம் ஒரு 8% வாங்கினா பெருசுன்னு நெனச்ச ஆள் தான் நம்பளே. நம்பளே வந்து இப்ப நம்ம இன்டர்வியூல பதிவு பண்ணியிருக்கோம். பட் நம்ப போக, 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 போக அதனுடைய வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் தன்னெழுச்சியா தொண்டர்கள் வராங்க, கூட்டம் வராங்க. அது வந்து விஜய்க்கு தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இது வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க. சினிமாக்காரங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும், வரும். அந்த சினிமாக்கார வச்சு தான் திமுக வளர்ந்தது. அந்த சினிமாக்காரர் தான் எம்ஜிஆர் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதே ஒரு இத நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இக்னோர் பண்றதுக்கான ஸ்பேஸ்ல திரு விஜய் அவர்கள் இல்ல. அவர் ஒரு பெரிய சக்தியான ன்றத ஒத்துக்க வேண்டிய கண்டிஷன்ல தான் எல்லா கட்சியும் இருக்கு. பட் இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இத வந்து இக்னோர் பண்ண பார்க்குறாங்க. சிம்பிள். நீங்க நினைக்கிற மாரி சினிமாக்காரருக்கு 8 இந்த கோடீஸ்வரன் போன்ற பத்திரிகையில பேசுற மாரியே வரும். திமுக அப்படிலாம் நினைக்குதுன்னே வச்சுப்போமே. அவங்களால லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட கட்சி ஏன் விஜய் மாநாடுக்கு மட்டும் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு வருது? அதான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லலாம். லாஸ்ட் மினிட்ல தான் வெள்ளூர் கூட பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இல்ல. அந்த இது குடுக்கறது எப்பவுமே கடைசி 1 நாள், 2 நாள் முன்னாடி தான் குடுப்பாங்க. அது ஓகே. சில இடத்துல பெரிய பெரிய மாநாடா இருக்கும்போது முன்னாடியே கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஓகே. பட் இது என்னன்னா, ஒரு 40 நாள் ப்ராசஸா நடக்குது. இது நார்மலா ஒவ்வொரு கூட்டம். இது பொதுக்கூட்டம் இல்ல, மாநாடு இல்ல. இது பொதுக்கூட்டம். மாநாடுக்கு நீங்க குடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பரவால்ல. இன்னொன்னு, இதே விஜய் அவர் தான் விக்கிரவாண்டி பொது மாநாடு நடத்தினாரு. அங்க எதுவும் இன்சிடென்ட்ட பத்தி பேசல, இதுவும் ஆகல. ஓகேவா? கரூர் தான் ஒரு இது. அது வந்து கவர்மெண்ட்டுடைய இன்எஃபிஷியன்சி தான் சொல்லும். ஒரு ஸ்பாட் குடுக்கும்போது, அந்த வர தலைவருக்கு ஏத்த மாரி, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடிக்கு வந்துச்சு. அங்க நாங்க சரியா நடத்தலைன்னா, அது இல்ல. அவருக்கு என்ன கூட்டம் வருமோ அதுதான் வரும். அதான் கோர்ட்டும் சொல்லியிருக்கு சார். விஜய் வந்தா அது மாநாடுன்னு கோர்ட் சொல்லுது. அந்த அளவுக்கு இருக்கிற பிரியாரிட்டி ப்ரிகாஷனரி ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டோ, காவல்துறை எடுக்கலன்றது தான் அது ரியாலிட்டி. இவ்வளோ ப்ரெஷர் குடுக்குறீங்க ஒரு டிவிக்கே ஒரு மாநாடுக்கு. இப்ப இந்த மாதிரியான செய்தி ஏதாவது அதிமுகவுக்கு வருதா? பிஜேபிக்கு நடக்குதா? திமுகவுக்கு நடக்குதா? இப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. இளைஞர் மாநாடே 3 நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வாரத்துல 2, 3 நடத்திட்டு இருக்காங்க. நான் என்னன்னா, ஒரு மாநாடு நடத்துறது தான் வழக்கம். எப்படி? தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளுமே இளைஞர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துவாய்ங்க. பலத்த காட்டுறன்ற பேர்ல. ஆனா, ஒரு இளைஞர் நடத்துவாங்க. அடுத்து கட்சி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துவாங்க. ஆனா, இந்த தடவ திமுகவே இத்தனை இளைஞரின் மாநாடு நடத்துறாய்ங்க. ஐடி மாநாடு நடத்துறாங்க. எல்லா இடத்துலயும் முகவர்கள் மாநாடு. இப்படி நான் பார்த்ததே இல்ல சார். அதுதான் சொல்றேன்ல. இது நார்மலா நடக்கும். இது பெருசு பெருசா பண்றாங்க. ஹைலைட் பண்றாங்க. நியூஸ்ல வர மாரி பண்றாங்க. முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள பெருசு படுத்துறாங்க. அது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க. அந்த பிரம்மாண்டம் ஏன் காட்ட வேண்டியது இருக்குன்னா, அந்த கூட்டம். மொத்த பேர் ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த கூட்டத்தை காட்டுற மாதிரியான ப்ராசஸ் நடக்குது. இப்படி விஜய்க்கு கூட்டம் வர மாதிரி எங்களுக்கும் கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். இதுதான் அரசியல் கவுண்டர்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் அதுக்கு எதிர்ப்பு பண்றேன். நீங்க ஒரு நடத்துறீங்க, அதே மாதிரி நான் நடத்தி காட்டுறேன். இதெல்லாம் வேற. பட் பாதுகாப்பு விஷயத்துல மக்களுடைய விஷயத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அரசாங்கமா நம்ம அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி, உங்களுக்கு போடாத மக்களுக்கும் சேர்ந்து நீங்க தான் முதலமைச்சர்ன்ற மாதிரியும், நீங்க தான் ஆட்சியாளர்ன்ற மாதிரி எல்லாருக்குமான ஒரு இதை வந்து அவங்க பாதுகாக்கணும், சர்வீஸ் கொடுக்கணுன்றது நம்மளுடைய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு சார். அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னார், இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து இந்த வறுமையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பேசியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சர் சேகர் பாபுட்ட போய் கேட்குறாங்க. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டோன்னே என்ன சொல்கிறாருன்னா, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு.
எப்படி பாக்குறீங்க? இந்து அறநிலையத்துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அத கண்டுக்காம இருக்கிற சேகர் பாபு அண்ணனை வந்து தூங்குற மாரி நடிக்கலாம். தூங்குறவங்கள எழுப்பலாம். தூங்குற மாரி நடிக்கிறவர எழுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாரி பல போராட்டங்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. செவிலியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கண்டு காணாம இருக்கிறதா எடுத்துக்கலாமா? இல்லன்னா இவர் சொல்ற டயலாக்ல தூங்குற மாரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ தூய்மை பணியாளருக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை இருந்தது. அந்த 6 மாசம் இவரு போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்குற மாரி நடிச்சிட்டு இருந்தாரா? ஸோ நான் சொல்றேன், அரசியல் விமர்சனம் கூட ஒரு நாகரீகமா கொண்டு போலாம். ஏன்னா, இது அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியலா மாறிட்டு இருக்கு. மக் ப இளைஞர்களுக்கும், மக்களுக்கும் நம்ம என்ன சொல்லிக் குடுக்கணுன்றத நம்ம முடிவு பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னும் நீங்க அந்த காலத்துல ஏன், என்ன அப்படி ஒருமையில பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் மரியாதையான அரசியல கொஞ்சம் முன்னெடுங்கன்றேன். சரி, அது வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த அரசியலுக்குள்ள பின்னோக்கி போகும். இன்னும் வந்து இவர் சேகர் பாபு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எந்த விதத்தில் சரியா இருக்கும்? யாராவது கேட்டா, "நீங்க அவரா? பார்த்துக்கலாம். நீயா? பார்த்துக்கிறேன்." அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரி. இப்ப தேவா பத்திரிக்கையாளர் தேவா வந்து அவருக்கு பழக்கப்பட்டவராவே இருக்கட்டும். ஆனா பொது மேடையில அவருக்கான மரியாதை குடுத்து தானே ஆகணும். "என்னடா வரியா? வா பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி ஒரு இதெல்லாமே வந்து மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். பார்க்குறாங்க. நான் பார்க்குறாங்க. இது அடுத்தடுத்த இதில கடந்து போயிடுவாங்க, மறந்துருவாங்கன்னு நான் சொல்றேன். நம்பலாம். பட் நான் என்னன்றேன், நம்ம ஒரு அரசியல் என்ன கத்துக் குடுக்குறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத நீங்க இது நேர்மையாவும், நல்ல வழியில கத்துக் குடுங்கன்னு சொல்றேன். மரியாதைய கத்துக் குடுங்க. அரசியல் அடுத்ததுக்கு வர இடத்துல, அத நீங்க சரியா நடத்திட்டு கொண்டு போங்க. ஸோ இது மாரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள விட, இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனம். ஆக்கப்பூர்வமான விமர்சனமா வைங்க. சரி, நீங்க இன்னொன்னு விஜய் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தேவா. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. அவர் புதுசு. அவர் ஆண்ட கட்சி இல்ல, ஆள்ற கட்சி இல்ல. அ புதுசா எதுல வந்திருக்காரு. புது கட்சி. அவருக்கு நீங்க அவர கார்னர் பண்றதுல இந்த பிரச்சார இடத்துல மக்கள் இந்த அசம்பாவிதங்கள வச்சு தான் கார்னர் பண்ண முடியுதே தவிர, வேற எதுவும் உன்னால பண்ண முடியல. அப்படியே மீறி போனா பண்ணையூர். ப பண்ணையூர் பண்ணையாருன்றீங்க. சரி, இத நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். இதே தான் ஜெயலலிதாக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஜெயலலிதா 4 1, 2, 3, 4 முறை 5வது முறை கன்டினியூஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஓகே, கொடநாடுல தான் அவங்க இருப்பாங்க. நீங்க இந்த கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்க. அத மீறி தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த மாரி ஏன் விஜய் இருக்கக்கூடாது? என்ன செயலாக்கப்படுறோன்றது தான் முக்கியம். இன்னொன்னு பனையூர் தமிழ்நாட்ட விட்டு வெளிய இல்லல்ல. இங்க சென்னையில தான் இருக்கு. சார், தமிழ்நாட்டுல இருக்கிற இத வந்து ஒரு தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள முதலமைச்சர் இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இருக்காரு. 234 தொகுதிக்கு அவர் முதலமைச்சர் தானே. அவர் எந்த தொகுதியில வேணா போய் அவர் வீடு இருக்கலாம்ல. எங்க வேணா அவர் தங்கலாம்ல. எங்க வேணா பண்ணலாம் ரியாலிட்டி. அதுதானே விஜய்க்கும். அவர் 234 தொகுதிக்குமான தலைவர் தானே. அதுதான் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 234 தொகுதிகள்லயும் விஜய் அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரியான பரப்புரை தான் முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சார், திரு ஸ்டாலின் அவர்களும் குளத்தூர்ல போட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட ஆர்கே நகர்ல தான் போட்டிட்டாங்க. இப்போ விஜய் அவர்களும் பெரம்பூரை டார்கெட் பண்றாங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளர்களா அந்த நிலைநிறுத்திக்கக்கூடிய அவங்க ஏன் வடசென்னையை மட்டும் டார்கெட் பண்றாங்க? சரி, அததான் சொன்னேன். அவங்க தான் ஓட்டு போடுறவங்க அதிகம். அவங்க தான் இயலாமை அதிகம். அவங்க கிட்ட பணம் குடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம். இதெல்லாம் நெறையா இருக்கு. பட் நான் இது ஜெயலலிதா அவர் ஆர்கே நகர் வந்ததுக்கான ரீசன் வேற. அவங்க எப்பயுமே சவுத்துல தான் இருப்பாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பிரயாணிச்சு பிரச்சாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்க முடியாது. அவங்க தொகுதிய பார்க்குறதும் கஷ்டன்றதுனால சிட்டிக்குள்ள ஒரு தொகுதிய கேட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அண்ணன் வெற்றிவேலு அவர்கள் தான் முதல்ல முன்னுக்கு வந்து பதவி ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு அந்த அந்த மரியாதை அந்த ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் வரை அவர் மேல ஒரு ரெஸ்பெக்டும், அவருக்கான அந்த இதுவும் அப்புறமா தான் ஒரு டிடிவி ஆமா. தினகரன் இன்னொன்னு அவர் வந்து சட்டசபையில பேசின ஒரு ஒரு ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி கமெண்ட் அது இன்னைக்கு வரைக்கும் ஹைலைட். வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா. அதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு விஷயத்த ரொம்ப நாசூக்காவும், ஒரு பொலைட்டாவும் இது பேசி, அதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிரிச்சு இருந்தது வந்து அதுதான். காமிக்கலா பண்ணதுக்கெல்லாம் சிரிச்சதெல்லாம் விட்டுறலாம். வடிவேலு காமெடிக்கு சிரிக்கிறது இந்த மாரிலாம். சட்டசபையில இந்த மாரி விஷயங்கள அவங்க பண்ணதுன்றது திரு அண்ணன் வெற்றிவேலு அவர்கள். ஸோ அந்த மாரி அந்த தொகுதிய செலக்ட் பண்ணதுக்கு காரணம் அவர் மேல இருந்த கான்ஃபிடென்ட். அவருடைய ஃபீல்டு ஒர்க் அந்த இடத்துல அவர் ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாரு.
அங்கே அவருடைய மரணத்தை கூட நான் போயிருக்கேன். அவருக்கான மக்கள் எழுச்சி வந்து கொரோனா டைமில் அவ்வளோ கூட்டம் வந்தாங்க. ஸோ அது வேற. இப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதி செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யார் ஓட்டு அதிகமாக போடுவாங்க, அவங்க சார்பு மக்கள் அதிகமாக இருக்கிற இடம் யார், அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்கிற இடம், இதெல்லாம் செலக்ட் பண்ணி போகிறது தான் அதிகமாக இருக்கும். ஃபேவர்னு பார்க்கும்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இப்போதைக்கு திமுக ஃபேவரில் தான் இருக்குது. ஸோ அவங்க எந்த தொகுதியில் நின்னாலும் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். விஜய் அவர் வந்து சென்னையில் நிற்கிறது தான் ஹைலைட். எந்த வகையில் ஹைலைட்டாக இருக்கும்? ஸோ சிட்டிக்குள்ள ஒரு முதல் தடவை முதலமைச்சருன்னு நின்று ஒரு கட்சி ஆரம்பித்து வைக்கிறவர் சென்னையில் நிற்கிறத செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தைரியம் வேணும். சென்னை திமுகவுடைய கோட்டைன்றாங்களே சார். அதான் சொல்ல அந்த தைரியத்தோட இந்த கோட்டையை நான் உடைக்கிறேன்ற இனிஷியேட் எடுத்து அவர் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு விஜய் அவர்கள் பெரிய உதவுவார்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இது வந்து பெரம்பூரும் ஆர்கே நகரும் ஆல்மோஸ்ட் சாஃப்ட் கார்னர் டு ஏடிஎம்கே ஃபேவர். ஸோ அந்த ஓட்டை அதிகமாக பிரேக் பண்ணால் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்ன்றது செகண்ட் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி டிவிகேக்கு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இப்போ இந்த தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. KC வேணுகோபால் அவர்கள் கூட சென்னையில் வந்து முதலமைச்சர் வீட்டில் போய் அவரை போய் சந்திச்சிருக்காங்க. அதை பற்றி ஆனால் அஃபிஷியலான நியூஸ் எவ்வளோ வரல, எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்க போகிறாங்கன்றது. இதை பற்றி ஒருத்தர் ரிப்போர்ட்டர் மட்டும் ஏர்போர்ட்டில் போய் கேட்குறாரு எவ்வளோ சீட்டுன்னொடனே அவர் வணக்கம் மட்டும் வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. சார் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ என்ன நடக்க வெளியே போகுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதாவது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி அந்த முன்னேற்றம் இருந்துச்சுன்னா அதை பற்றி பதிவு பண்ணுவாங்க. எல்லாம் நல்ல செய்தி வரும், பொறுத்துருங்க, ஒரு 5 நாள் சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த நல்ல செய்தி சொல்கிற அளவுக்கு எந்த செய்தி முன்னேற்றமாக ஏற்படலைன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க, நான் 25 இல்லை 20 தொகுதி தான் தருவேன்னு சொல்லுவார். அது கோச்சிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இல்லை இதுக்குள்ளே தான் நான் பேசிட்டு வரேன்னு. இன்னொன்று, வேணுகோபால் அவரால் தனியாக எந்த முடிவும் சொல்ல முடியாது. அவர் அங்கே போய் பேசிட்டு தான் சொல்ல முடியும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே போய் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் பேட்டி கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ அவசரமாக நம்ம எதிர்பார்க்கறதில்ல, லாஜிக் இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிவிகே காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்ன்றது ஒரு அலைவாக தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை இருக்குது, ஆனால் இல்லை. என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் 6 நாளில் முடிவு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓகே சார். திரு விஜய் அவர்கள் வந்து வேலூரில் பரப்புரை செஞ்சு முடிச்சிட்டாரு. நிறைய விஷயம் பேசியிருக்காரு சார் வேலூரில். வேலூர்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே அமைச்சர் துரைமுருகன் அவருடைய கோட்டைன்னே சொல்லலாம். ஆனால் போன எலெக்ஷனில் வெறும் 700 ஓட்டில் தான் சார் அவர் ஜெயிச்சாரு. செம்ம டஃப் கொடுத்துருக்காரு ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட். ஸோ திரு விஜய் அவர்கள் இப்போ பேசிட்டு போயிருக்காரு. வேலூரில் இதுக்கப்புறம் திமுகவுடைய நிலவரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, வேலூர் ஆல்ரெடி இந்த வேட்பாளர் துரைமுருகன் இல்லைப்பா. இந்த வாட்டி ஆமாம், வேட்பாளராகவே அவர் இருக்க மாட்டாருன்றதை நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா போன தேர்தல்லையே அவருக்கு இல்லை, சொன்னால் கேட்கல. அவர் என்னோட கடைசி தேர்தலுன்னு அழுது புலம்பி அதை வாங்கி அவர் நின்றுட்டார். இந்த தேர்தலில் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவர் குடும்ப வழிக்கோ இல்லைன்ற மாதிரி தான் கேள்வி. புதுசாக ஒரு வேட்பாளர் அங்கே ஆல்ரெடி எமர்ஜ் ஆகி வந்துட்டுருக்காரு, அது இருக்காங்க. ஸோ அது வந்து டிவிகேக்கு சாதகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வேலூரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிகம். விஜய், அஜித் மாதிரி ஃபேன்ஸு அங்கே வந்து பல பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்குறோம். என் சைல்டுஹுட்லேயே நான் வந்து அஜித் விஜய்க்கெலாம் அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ போராட்டங்கள் அந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ விஜய் ஃபேன்ஸுன்றது அதிகம். ஸோ அது வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரி, இப்போ அவர் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பிரச்சாரமான தொகுதி எல்லா மாவட்டம் அப்படின்னா நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவர் எடுத்து வரப்போகிறாருன்றதெல்லாம் நம்ம ஹைலைட்டாக நம்ம பார்க்கணும். இது பொறுத்து பார்ப்போம். வேலூருக்கான அவருடைய இப்போ இந்த பேச்சை டீகோட் பண்ணி நாளைக்கு மறுபடியும் என்ன பேசலாம்னு நம்ம பார்ப்போம். சார், நேற்று அறிவாலயத்தில் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர் காதர் மொய்தீன் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து திமுக தலைமையும் ஒரு அறிவுறுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த வாட்டி கூட்டணி கட்சிக்குள்ள அதிகமாக கட்சிகள் வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த தொகுதிகள்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் அவசர அவசரமாக தேமுதிக உள்ள சேர்த்தாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த தொகுதி வந்து காமிச்சு மற்றவங்களெல்லாம் குறைக்கிறது தான். குறைக்கிற மாதிரி சொல்லி தான் அட்லீஸ்ட் கடைசியாக இருக்கிறதையாவது கொடுக்கறதுக்காக முயற்சிப்பாங்க சில பேருக்கு. அதில் காங்கிரஸுக்கெல்லாம் வந்து இன்னும் குறைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸை பொறுக்கும் திமுக கொஞ்சம் நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்திருக்கு. சட்டசபை தேர்தலில் கம்மியான தொகுதியோ, பார்லிமெண்ட்டில் 10 தொகுதி வரைக்கும் கொடுத்தா அவங்கள ஒரு பவராக தான் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தை திமுக வந்து காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணதாவோ இதுவாகவோ இல்லை. பட் ஆனால் வளர்ச்சின்னு பார்த்தோன்னா
சட்டசபை தேர்தல் ரொம்ப முக்கியமாகப்படுது. அதனால தான் காங்கிரஸ் வேற வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை ரொம்ப பண்றாங்க. பேராசை பிடிச்சி இருக்காங்களா சார் காங்கிரஸ்? பேராசைன்னு எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆசை இருக்கலாம் சார். அதுக்கு பேராசைன்றது See, நம்ம தகுதியை பார்க்கணும்ல. அது நீங்க வளர்க்க விடாம வச்சுட்டீங்க, நாங்க வளர்த்துக்கிறோம், வேற இடத்துல போய் கூட நாங்க வளர்த்துக்கிறோம்னு நினைச்சாங்கன்னா அதை தான் ஏன் பண்ண மாட்டாங்கன்றதான் கேள்வி. ஏன் தாவேக்கா கூட கூட்டணி வச்சா என்ன தப்பாயிர போகுது? வைப்பாங்க. தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சீட்டு ஃபைனலைஸ் பண்ணல, ஒண்ணுமே இல்ல. இவங்க பண்ற பண்ணுக்கு 25 கூட கிடையாது, 15 தான்ட்டாங்கன்னா வேற வழி இல்லாம வெளியே போயிட்டாங்கன்னா பொறுத்துக்கலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இப்போ வரைக்குமே டிவிக்கோட ஆப்ஷனை காங்கிரஸ் கதவு மூடலை. ஓகேவா? ஒரு பக்கம் அந்த ஆக்டிவாக நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் 1 or 2 டேஸில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும் எங்கே போகிறாங்கன்றது. சார் வர 27, 28 வந்து தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் சென்னைக்கு வராராம் சார். ஸோ இருக்கிற எல்லா சுச்சுவேஷனும் பார்த்துட்டு மேக்ஸிமம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நோட்டிஃபிகேஷன் வருது சார். ம் நம்ம எதிர்பார்க்கலாம் போல இதுக்கப்புறம் கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்தால் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அன்னைக்கே கூட அறிவிச்சிடலாம். அன்னைக்கே வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஓகே. அதாவது அன்பிரடிக்டபிள். எல்லாரும் அப்பதான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க தேர்ல அப்போ தயாராகிக்கலாம்னு நினைக்கும் போது முன்னாடியே திடீர்னு கூட அறிவிக்கலாம். ஸோ அதனால அதை நம்ம வந்து பார்க்கலாம். அன்னைக்கு தேதிப்போம். இது சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் போட்டிடுறாரு. அது கூட மாநாடு கூட சனிக்கிழமை நடந்துச்சு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். நல்ல பிரம்மாண்டமான மாநாடு. 234 தொகுதியாக வேட்பாளர் அங்கே இருக்க வச்சு அறிவிச்சிட்டாங்க. சரி, அவங்கள மாதிரியான கட்சிக்கு முன்னாடியே அறிவித்து முன்னாடியே பிரச்சாரம் தொடங்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் ஓரளவுக்கு அங்கே தான் அவங்க ரீச் ஆக முடியும். அதனால் திரு சீமானுடைய மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்ட் நல்லா தான் இருக்குது. அந்த இதுலேயுமே திரு வீரப்பன் மகன் அறிவிப்பு பெரிய ஒரு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க போட்டிட்டாங்க பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு வரவேற்பு பெருசாக இருக்குது மக்கள்கிட்டையும், அந்த தொண்டர்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க. இந்த தடவை அவர் ஓட்டை வந்து தக்க வச்சிட்டாருன்னா அவர் பெரிய சாதனையாளராக நான் பார்க்குறேன். திரு விஜய் மாதிரியான ஆட்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் இது நாம் தமிழர் கட்சி வந்து வீக் ஆகாமல் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லை 0.1% அவர் அதிகமாக வாங்கிட்டா கூட அவர் வந்து ஒரு பெரிய லீடராக வந்துடுவார்ன்றது இருக்குது. நம்மளுடைய அரிசியும் ஒரு 3% 2% குறையும். அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சார் நம்ம நாம் தமிழர் கட்சி மீது வந்து 1000 விமர்சனம் இருந்தாலும் அங்கே வந்து கூட்டம் இருக்குல்ல சார், அவங்கள வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் சார். எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அங்கே வந்து கூட்டம் எல்லாமே கட்டுக்கோப்பா, அங்கே இருக்க சேர்லாம் கூட அடுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டு அழகாக போனாங்க சார். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதுதான் சொல்கிறேன். ஆர்கனைஸ்டாகவும் இப்போ பணம் செலவழித்து வர இருக்க எல்லா கட்சியுமே அப்படி. அதில் 2 கட்சி இதுக்கு விதிவிலக்கு, டிவிகேவோ நாம் தமிழர் கட்சியும். அதில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10-16 வருஷமாக அரசியல் களத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக சேர்லாம் உடஞ்ச ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய இதில். அப்போ சீமான் அவரே இதுக்காக எனக்கு லாஸ் நிறையா ஆகுது, நாங்கள் அதுக்கான பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இனிமேல் நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இப்படி பண்ணுங்கன்னு அவர் ஆர்கனைஸ் பண்ணார். இனிமேல் இந்த சரி பண்ணுங்க அப்படின்னு. அது பண்ண ஆரம்பித்தப்போ அது அவங்க சரியாக பண்ணுறாங்க. ஸோ அதுதான் தலைமை. அது ஒரு தலைவர் தொண்டரையும் மக்களையும் எப்படி வழி நடத்துகிறாருங்க. ஸோ அந்த ப்ராசஸை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். 234 தொகுதிக்கான கூட்டம் அது ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 500 நிர்வாகியாவது இருப்பாங்க. ஓகேவா? 500, ஒரு பகுதிக்கு 50, ஒரு வட்டத்துக்கு 50, கிட்ட 250, 300 நிர்வாகியாவது இருப்பாங்க. 234 தொகுதி கிட்டத்தட்ட அது கணக்கப்பட்ட அந்த கூட்டங்களோ அது இல்லாமல் நேச்சுரலாக வர சில கூட்டங்களோ இருக்கும். ஸோ அது ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் நான் வேட்பாளர், என் சார்பில் கண்டிப்பாக நான் 500 பேர் கூட்டு வரணுன்றது தான் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கூட்டம், அந்த கூட்டங்கள் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. ரெகுலர் கூட்டம் அவ்வளோ இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்போ விஜய் அவருக்கே வந்து விக்கிரவாண்டி மாநாடு வேறு, உள்ளூர் பிரச்சார கூட்டம் மாநாடு வேறு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.